Good morning to all children. Today I will teach the first standard poem This and That. This is near me and that is fair. This is my finger and that is the star. This is my spoon and that is the moon. This is my bun and that is the sun. When something is near, we say this when something is far. This is near me. திஸ் இஸ் நியர் மீன்ஸ் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிறது. அண்ட் தட் இஸ் ஃபேர் அப்படின்னு சொன்னால் தொலைவில் இருக்கிறது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. அடுத்து திஸ் இஸ் மை ஃபிங்கர். ஃபிங்கர் எங்கே இருக்குது? உங்ககிட்டே தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. உங்களுடைய ஃபிங்கர் குட்டி குட்டி ஃபிங்கர் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அது உங்கள் பக்கத்துலேயே இருக்குது, உங்ககிட்டயே இருக்குது. அண்ட் தட் இஸ் த ஸ்டார். ஸ்டார் எங்கே இருக்குது? ரொம்ப தூரத்தில் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா குட்டியாக தெரியும் கீழே இருந்து பார்த்தோம்னா. அண்ட் தட் இஸ் மை ஸ்பூன். திஸ் இஸ் மை ஸ்பூன். ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? இதுதான் என்னுடைய ஸ்பூன். நீங்கள் லஞ்சு சாப்பிடுவீங்கல்ல, அந்த ஸ்பூன். இதுதான் உங்களுடைய ஸ்பூன். அண்ட் தட் இஸ் த மூன். மூன் மீன்ஸ் நிலா. நைட்டில் மூன் வருமா? மூன் வரும்போது எப்படி இருக்கும்? பிரைட்னஸ்ஸாக இருக்கும். திஸ் இஸ் மை பன். திஸ் இஸ் மை பன். என்னுடைய பன்னு. இது வந்து நான் சாப்பிட்ற பன். பன் சாப்பிட்ருக்கீங்களா? பன்லாம். அண்ட் தட் இஸ் த சன். சன்ங்கிறது என்னது? சூரியன். அது எங்கே இருக்கும்? ஸ்கையில் இருக்கும். தட் இஸ் அப்படிங்கிறது வானத்தில் இருக்குது, தூரத்தில் இருக்குது. அடுத்து வென் சம்திங் இஸ் நியர். வென் சம்திங் இஸ் நியர் அதாவது எப்பயாச்சும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? சன்னை. வி சே திஸ். உங்களால் சொல்ல முடியுமா? வென் சம்திங் இஸ் ஃபேர் எப்போ தூரத்தில் போகும்? வென் சம்திங் இஸ் நியர். த சன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நியரில் இருக்கும்? அதாவது நமக்கு கோடை காலத்தில், அதாவது வெயில் அடிக்கும் பார்த்திங்களா? மே மாதம் ஏப்ரல் மாதம்லாம் பார்த்திங்கன்னா சன் எங்கே இருக்கும்? பக்கத்தில் இருக்கும். அப்போ ரொம்ப வெயில் கொளுத்துமா? நீங்கள்லாம் போகும்போதே வெளியில் போகவே முடியாது தானே? அப்படி தானே இருக்கும். வி சே திஸ். வென் சம்திங் இஸ் ஃபேர் எப்போ வந்து ரொம்ப தொலைவில் இருக்கும்? டிசம்பர் மாதம்லாம் பார்த்திங்களா? அக்டோபர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் சன்னு போயிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும், மழை பெய்யும், குளிராக இருக்கும். அந்த சமயத்தில் சன்னு கொஞ்சம் தூரத்தில் போயிடும். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு வெயில் அதிகமாக இருக்காது. இதான் திஸ் அண்ட் தட் போயம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.